அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆருத்ராவில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க. ஆருத்ரா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் கிட்டத்தட்ட 30,000 கோடி மக்கள்கிட்ட முதலீடை வாங்கியிருக்கிறார் எம்டி ராஜசேகர். குறிப்பாக அந்த கொரோனா காலகட்டத்தில் அவரால் பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியாததுனால அவர் பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள்லாம் வச்சு தான் கவர்ச்சி விளம்பரங்களை கொடுத்து 1,00,000க்கு 30%, அதாவது 1,00,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் வரைக்கும் கவர்ச்சி விளம்பரம் கொடுத்த அடிப்படையில் மக்கள் போட்டு கொடுத்துட்டாங்க. 20 கோடிக்கும் 20,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் ஆர்கே சுரேஷை இப்போ கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜாமீன் கேட்டிருக்காங்க. அவர் வந்ததுனால இப்போ உடனடியாக ராஜசேகரையும் அவரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் போலீஸார்கிட்ட தமிழ்நாடு போலீஸ் குறிப்பாக குற்றப்பிரிவு போலீஸார் தகவல் கொடுத்த அடிப்படையில் 2/12/2023 அபுதாபியில் பதுங்கி இருந்த ராஜசேகர் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு ஒரு 2-3 நாளில், அதாவது இப்போ ஃப்ளைட்டு விமான போக்குவரத்து நாளைக்கு அந்த மிக்ஸாம் புயலுடைய அடிப்படை இருக்கிறதுனால ஒரு 2 நாளில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கும் அவருடைய வக்கீல்லாம் தீவிரமாக இறங்கி இருக்கிறாங்க. திமுக அரசியான நெருக்கடியால், திமுக அரசுடைய ஒரு கொள்கை ரீதியான முடிவால் தமிழக மக்களுக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும். குறிப்பாக ஒரு விஷயம் தெரியுங்களா, திமுக அரசுடைய பினாமி பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே ஒரு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த 30,000 கோடி எப்படி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தான் ஆர்கே சுரேஷை முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அவர் கைது பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே லுக்அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு கோர்ட்டு. இருந்தாலும் கூட அவர் கைது பண்ண வேணாம். அவர் மூலமா அந்த பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தேவைன்னு சொல்லிட்டு அவர் எங்கெல்லாம் கூப்பிடுறாரு, எங்கெல்லாம் பணம் பதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்க கூட குற்றப்பிரிவு புலனாய்வு போலீசார் போயிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் எம்டி ராஜசேகரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அபுதாபியில் நாளன்னைக்கு, அதாவது 6ஆம் தேதி இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. குறிப்பாக தமிழ்நாடுல கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு அவங்க கைது செய்ய, அதாவது சிறையில் போட போகிறாங்களா இல்லை முன்ஜாமீன் கிடைச்சிடுச்சுன்னா அவர் வெளியில் விட போகிறாங்களாங்கக்கூடிய 2 நாள் கட்டத்தில் நமக்கு தெரிஞ்சு போகிறோம். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை முடிவு பண்ண நாங்கள் ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திங்க செவ்வாய் புயலுடைய தாக்கம் இருக்கிறதுனால உயர்நீதிமன்றம் சரியான முறையில் நடைபெறாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சென்னையில் இருக்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி புதன்கிழமை கண்டிப்பாக இதோடைய ஜாமீன் மனு கிடைச்சிருமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் சிறையில் அடைக்கப்படுவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தமிழக அரசு, அதாவது முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சட்டசபையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வாசித்தாங்க. எதிர்கட்சிகள்லாம் கேட்டாங்க, இந்த தமிழ்நாட்டில் தில்லுமுள்ளுகள்லாம் நடக்குது, நிறைய முறைகேடுகள் நடக்குது, நிதி நிறுவனங்கள் முறைகேடுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க முதலமைச்சர் அப்படின்னு கேட்டவுடனே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்திரிச்சு சொல்லியிருந்தாரு, ஆருத்ரா, ஐஎஃப்எஸ், எல்ஃபின் எல்கம், ராஹத் பஸ் சர்வீஸு, இது சொல்ல போனாக்கா இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பணத்தெல்லாம் அஇஅதிமுகவில் நடந்த முறைகேடுகள் இருந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட முறையீடு பண்ணுறதுனால தமிழ்நாடு காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் நான் உடனடியாக மக்களுக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுப்பேன்னு தில்லா சொன்ன அடிப்படையிலையும் தமிழக மக்கள் ஒரு பொறுமை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த புயல் நீங்கினதுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி ஒரு கலவரத்துக்கு இடையில, அந்த கொரோனாவுடைய தாக்கத்துக்கும் இடையில அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்த அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசோட செய்தி குறிப்பை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஆருத்ரா எம்டி ராஜசேகர் கைது பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி ஜனவரி மாதத்துக்குள்ள அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது இன்னும் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கிற முதலீட்டாளர் நினைக்கிற அடிப்படையில் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். உடனடியே நம்மளுடைய கோரிக்கை அதுதான். தமிழக அரசு என்ன செய்தி, அடுத்த செய்தி வருதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆருத்ராவாக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ் இருக்கட்டும், ராகத்தாக இருக்கட்டும், எல்ஃபின் எல்கமாக இருக்கட்டும், டோட்டலாக ஹிசாவாக இருக்கட்டும், எல்லா நிறுவனங்களுடைய செய்திகள் புட்டு வைக்கிறதுல வெளிச்சம் போட்டு காக்கிறதுன்றதுல நம்பர் 1 சேனலாக யூடியூப் சேனல் எப்பவுமே இருக்கும். உங்களுக்காக, மக்களுக்காக இருக்கும். அதாவது மக்களுடைய செய்திகள் வாங்கி அரசுக்கும் கோரிக்கை வச்சு அரசுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு சொல்றதுல நம்பர் 1 சேனலாக இருக்கும். நீங்கள் வளர்த்து வந்த இந்த சேனலை மிக அழகாக கொண்டுட்டு போகணும்னு சொன்னாக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.